நடிகர் விஷால் நடிப்பு இயக்கம் அப்படின்னு மகுடம் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு. படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு நடிகர் விஷால் அவர்கள். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு நேர்காணல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி சுவாரஸ்ய தகவல் ஒன்றை ஷேர் பண்ணிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டிடம் பற்றியும் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதாவது நடிகர் சங்க கட்டிடம் பல வருடங்களாகவே கட்டப்பட்டு வந்தது. கடந்த ஆண்டு யோகிடா அப்படின்ற பட விழாவில் தானும் தன்ஷிகாவும் காதலித்து வருவதாகவும் கூடிய விரைவிலேயே எங்களுடைய திருமணம் நடிகர் சங்க கட்டிடத்துடைய முதல் விழாவாக நடக்கும் அப்படின்னு வாக்குமே கொடுத்திருந்தார். சோ இவருடைய கல்யாணமும் நடக்கல, நடிகர் சங்கத்துடைய கட்டிட திறப்பு விழாவும் நடக்கல. ஆகையால தொடர்ந்து பல கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கு. அத்தனை கேள்விகளுக்குமே பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகர் விஷால் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாரு. அதாவது நடிகர் சங்க கட்டிட வேலைகள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாம், 98% முடிந்து விட்டதாம். இன்னும் 2% வேலை தான் பேலன்ஸ் இருக்கா. இன்னும் 1 அல்லது 2 மாதங்கள்ல முழு வேலையும் முடிந்து கட்டிட திறப்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதா. சோ அதற்கான பேச்சுவார்த்தையில தான் சமீபத்தில் முதலமைச்சர் விஜயுடன் பேசியிருக்காராம். மேலும் இந்த கட்டிட திறப்பு விழாவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் திறந்து வைக்க போறார். அந்த கல்வெட்டுல 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய பெயர் தான் பொறிக்க போகிறது அப்படின்றத மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா இந்த விழாவிற்கு சூப்பர் ஸ்டார் கமலஹாசன், நடிகர் அஜித்குமார் அப்படின்னு கோலிவுட்டை சேர்ந்த அத்தனை பிரபலங்களுமே கலந்து கொள்ள இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.